இப்போ ரீசெண்டாக கருத்து கணிப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க, தாவேக்காக்கு பர்சன்டேஜ் நிறையா சொல்கிறாங்க. அது உண்மைதானா இல்லை அந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாமா? 40 to 45% இருக்கும்ன்றது என்னுடைய நேற்று கூட டிஸ்கஷன் அப்படிதான் எனக்கு தோணுது. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பண்ண 45% தான் வின் பண்ணுற கெப்பாசிட்டி. ஆமாம், 2026 அவர் தான் 130 தொகுதிகள்லையே 146 தொகுதிகள்ல இருக்கேன். 30% 40% அவங்களோட கேல்குலேஷன் இருக்கு. ஓகே, அந்த மாதிரி இருக்கு. இப்போ இதை கவனிக்க மாட்டாங்களா இப்போ மற்ற கட்சிகள்? இப்போ கூட்டணி வர்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் எதுக்கு வரணும்னு கேட்குறேன். யார் கூட இப்போ யார் கூட்டணி வருவா? ஏடிஎம்கே வருமா? வராது. வேற யார் வருவா? பாமக தேமுதிக என்ன பண்றாங்க? தேமுதிக வந்து வெற்றியை உறுதி செஞ்சிருமா? செஞ்சிடாதுல்ல. அப்புறம் எதுக்கு அது? ஓகே, கண்டிப்பா. இப்ப பாமக பிளவுபட்டு இருக்கு. அப்பா வருவாரா, பையன் வருவாரா? யாருக்கு அங்க பவர் இருக்கு? ஸோ காங்கிரஸ் வில் பி த ஒன்லி சாய்ஸ் ஆஃப் தாவேகா. காங்கிரஸ். ஆனா அதை பத்தியுமே இன்னும் பெருசா மூவ்மெண்ட் உள்ள போயிட்டு இருக்கு. ஆபீஸா போகாம எப்படி இருக்கும்? பேச்சுவார்த்தை நடத்தி தான் இருக்கும். ஆனா அப்படி வந்தாலுமே அது ஒரு பெரிய ஒரு பலமா இருக்குமா சார்? பெரிய பலமா இருக்குங்க. தேசிய அளவில் தாவேகா ஒரு பேசு பொருளா மாறும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஒரு கட்சிக்கு? சதர்ன் பெல்ட் ஃபுல்லா தாவேகாவுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றதை ப்ரூவ் பண்ணுவாங்க.